2019 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி, அது மட்டுமல்ல, ஒருவேளை சட்டமன்ற 21 தொகுதியினுடைய சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணியில் இடம்பெற்று தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவைகளெல்லாம் முறையாக எந்தெந்த எண்ணிக்கையில் என்னென்ன கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தாலும், அதைத் தொடர்ந்து ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தோழமையோடு இருக்கக்கூடிய கட்சிகள், ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் கழகம், பேராசிரியர் சுபவி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவை, பொன்குமார் அவர்கள் தலைமையேற்றுள்ள தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி, என்ஆர் தனபால் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் மக்கள் கட்சி, இந்திய சமூக நீதி இயக்கத்தினுடைய தலைவர் பேராயர் எஸ்ரா சர்க்குணம், உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் கு. செல்லமுத்து, தமிழ் மாநில தேசிய கட்சியினுடைய தலைவர் திருப்பூர் அல்தாப், அகில இந்திய வல்லரசு ஃபார்வர்ட் பிளாக் நிறுவன தலைவர் PN அம்மாசி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய மாநில செயலாளர் PV கதிரவன், ஆதித்தமிழர் பேரவையினுடைய நிறுவனர் திரு அதியமான், சமத்துவ மக்கள் கழகத்தினுடைய தலைவர் எர்ணாவூர் நாராயணன், இந்திய தேசிய இயக்கத்தினுடைய தலைவர் திரு பஷீர் அகமது, கிறித்துவ நல்லிணக்க இயக்கத்தினுடைய தலைவர் இனிகோ இருதயராஜ், மக்கள் விடுதலை கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு முருகவேல் ராஜன் ஆகியோர் இன்றைக்கு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒத்துழைப்பை என்னென்ன வகைகளில் தேர்தல் பணி ஆற்றலாம் என்ற அறிவுரைகளை, ஆலோசனைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன சொல்லுங்க? தோழமை கட்சிகளோட எந்தெந்த தொகுதிகள் போட்டியிடுது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு எப்பொழுது ஒதுக்கீடு செய்யப்படும்? காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இன்னும் அதற்கான குழு அமைக்கப்படவில்லை. இன்று காலையிலே கூட அவர்களோடு நான் தொடர்பு கொண்டு திரு அழகிரி அவரிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். இன்று இரவுக்குள் அறிவிக்கப்படவிருக்கிறது. அறிவிக்கப்பட்டவுடன் நாளை 11 மணி அளவில் அறிவாலயத்திற்கு வந்து இது சம்பந்தமாக பேச இருக்கிறார்கள். அவரிடத்தில் பேசியதற்கு பிறகு வரிசையாக படிப்படியாக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்து பேசி 2 நாட்களில் அவைகள் முறையாக எந்தெந்த தொகுதியில் என்பதை முறையாக நாங்கள் அறிவிக்கிறோம். ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள். அது வேட்பு நேர்காணல் இருக்குல்ல, வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்களா, வாய்ப்பு இருக்குமா? அது அறிவிக்கிற போது அது உங்களுக்கு கண்கூடாக தெரியும். நான் அதற்கெல்லாம் பதில் சொல்வது தயாராக இல்லை. ஏற்கனவே நேற்று எங்களுடைய பொருளாளர் அவர்கள் மிக விளக்கமாக, துல்லியமாக, ஆதாரங்களோடு எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாரு. எனவே அதை பற்றி பேசி எங்களுடைய நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. அதை பற்றி நீங்களும் பேசி உங்களுடைய தரத்தை நீங்களும் குறைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நான் கேட்கிறேன். சென்னையில வந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. தேமுதிகனால பிரச்சனை வரலன்னு சொல்லிட்டு அதை எப்படி பாக்குறீங்க? துரைமுருகன் சார் காட்பாடி வீட்டில் வந்துட்டு தேமுதிக சிலர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இவருக்கு கொடுத்த பேட்டிக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்ணியிருக்காங்க காட்பாடி வீட்டில். ஒருவேளை மறுபடியும் வந்து தேமுதிகலேருந்து யாராவது வந்து பார்ப்பாங்களோ, வந்து உள்ளே வந்துடுவாங்களோன்னு ஆளுங்கட்சியாளருடைய அதிமுக அதை தடுத்து நிறுத்துவதற்காக அந்த பாதுகாப்பு போட்டிருக்காங்களோ என்ன எனக்கு தெரியும். வேட்பாளர் பட்டி ஆவணங்கள் வந்து தொலைந்து போயிருக்கிறது, ரஃபேல் சம்பந்தமான ஆவணங்கள் வந்து தொலைந்து போயிருக்கிறது. அதாவது ஆவணங்களையே பாதுகாக்க முடியாத மோடி அவர்கள் இந்தியாவை எப்படி பாதுகாக்கப் போகிறார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. இந்த தேர்தலில் அவர்களை வீழ்த்துவதற்கு 40 நாள்ல வந்து 40 நாள்ல 4 முறை மோடி வந்து தமிழகத்துக்கு வந்திருக்காரு. இயர்லியரா எலெக்ஷன் வரதுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ்லயே வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பா அந்த எதிர்ப்பு அலைகளை வந்து சமாளிக்க தமிழகத்துல அதுக்காக நீங்க தயாராக இருக்கிறீங்களா? வேட்பாளர் பட்டியல் எப்போ வரும்? உங்க பிரச்சாரத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நான் விருதுநகர்லேயே என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, 12,500க்கு மேற்பட்ட கிராம சபைகள்லேயே எங்களுடைய பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனால் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ண அவசியம் இல்லை. ஆக மோடி அவர்கள் இப்போ தேர்தலுக்காக அவர் வந்து ஒரு ஸ்டண்ட்டு, ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவ்வளோதான், தவிர வேறு ஒன்றும் இல்லை.
இந்த குறுக்கிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன் நான். எங்கள் வீட்டை யாரும் முற்றுகையிடலை. யாரோ ஒரு 10 பேர் ரோட்டில் வந்து முற்று விட போகிறேன்னா போலீஸ் அழின்னு போயிட்டான். நீ வேறு வருமானம் விட்டு முற்று கேட்டான போட்டு பரபரப்பாயிருச்சு. அன்னைக்கு வந்து சீட்டு இல்லை, நீங்கள் தான் பரபரப்பாகிறீங்க. இல்லை இந்த தொகுதி உடன்பாடெல்லாம் எங்கே முடிவு பண்ணிவிட்டு வேட்பாளர் தேர்வு இன்டர்வியூலாம் நேர்காணலாம் முடிச்சுட்டு விரைவில் 40 தொகுதிகளுக்கு நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு போக மிச்சம் இருக்கக்கூடிய 20 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் 2 அல்லது 3 நாட்களில் நாங்கள் விரைவில் அறிவிப்போம். அது மட்டுமல்ல, இந்த தேர்தலோடு 21 தொகுதியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலும் வரும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். வர வேண்டும், வருவதுதான் ஜனநாயக முறைப்படி நியாயமாக இருக்கும். ஆனால் அதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசும் மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசும் ஈடுபட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அப்படி நடந்தால் அது ஜனநாயக படுகொலை. ஒருவேளை தேர்தல் வந்தால் அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் 21 தொகுதியினுடைய வேட்பாளர்களை அதையும் விரைவில் அறிவிக்கும். அவர் கொடுக்கலாங்க, அது அவர்கிட்ட போய் கேட்க வேண்டிய கேள்வி. நீங்களா இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டியது, ஸ்டாலின் இப்படி சொன்னார்ன்ட்டு போய் பாசன்ட்ட போய் கேட்க வேண்டியது, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் மீடியாக்களுக்கு ஒரு ரேட்டிங் ஏற்றுறதுக்காக நீங்கள் பண்ணுற முயற்சிக்கு நாங்கள் பலிகளாக விரும்பலாம். புதிய கட்சிகள் வந்தால் சேர்த்துக்கப்படுமா? புதிய கட்சிகள் நிச்சயம் சேர்த்துக் கொள்ளப்படும். அது நாங்கள் முடிவு பண்ண வேண்டியது.